நமஸ்கார நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம தினந்தோறும் ஒரு புதிய புதிய கருத்துக்களை கொடுத்துட்டே இருக்கோம். அது வாஸ்து முறைப்படியும் கொடுக்கிறோம், பிளஸ் நியூமராலஜி முறைப்படியும் கொடுக்கிறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த ரேகைகள் சம்பந்தமானதும் நம்ம பேசுறோம், நிறைய ஜெம் சம்பந்தமானதும் பேசுறோம். இதுல பர்டிகுலரா இன்றைய காலகட்டத்தில் எனக்கு என்ன, குழந்தைகள் பிறந்தால் முதலாக அன்னம் ஊட்டுவது எப்படி, சாதம் ஃபர்ஸ்ட் எந்த நட்சத்திர நாள்ல நம்ம ஊட்டப்பட்டால் நல்லது, குழந்தையுடைய டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம சாதம் ஊட்டுவதா இருந்தால் நம்ம குலதெய்வம் கோயிலில் மட்டும்தான் ஊற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரங்கள் கூறுது. அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன, குருவாயூர் கோவிலில் ஊட்டப்படலாம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திங்களூர் கைலாசநாதர் கோவிலில் ஊட்டப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்கு. காரணம், நம்ம என்ன பண்ணுவோம், புதுசா நம்ம ஒரு பட்டுப்புடவை வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு நகை வாங்கினாலும் சரி, நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு கோவில்ல, ஒரு ராசியான கோவில்ல வச்சு, பகவானே எனக்கு இந்த முறை எனக்கு ஒரு 40,000க்கு ஒரு பட்டு புடவை எங்க வீட்டுக்கார எடுத்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், அல்லது எனக்கு ஒரு 25-30 பவுன் நகை வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், இது அப்படியே நாளுக்கு நாள் அப்படியே வளர்ச்சி அடையணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம். அதே பேரு இந்த குழந்தைகளுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அன்னம் ஃபர்ஸ்டா ஊட்டும் போது இந்த மாதிரி கோவில்களில் போய் ஊட்டப்படுவது சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த நட்சத்திர நாட்களில் ஊட்டப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த அஸ்வினி நட்சத்திரம், மிருகசீரிடம், உத்திரம், சுவாதி, திருவோணம், சதயம் அண்ட் ரேவதி நட்சத்திரம். அதே போன்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஏதாவது ஒரு கோவில்ல ஒரு விருந்து போடுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி நட்சத்திரத்தை பயன்படுத்தப்படலாம். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நாங்க கோவில்ல ஒரு புளியோதரை கொடுத்தோம், ரொம்ப நல்லது, நாங்க லெமன் சாதம் கொடுத்தோம், ரொம்ப நல்லது, இல்ல ஒரு தக்காளி சாதம் கொடுத்தோம், எங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோசைன்னு சொன்னாங்க, தக்காளி சாதம் கொடுத்தோம், ரொம்ப நல்லது. ஒரு சிலர் இல்ல சார் எங்க குலதெய்வத்துக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா அது கொடுத்தோம், கிடா விருந்து கொடுத்தோம், நல்லது. இந்த மாதிரி நட்சத்திர நாட்களில் கொடுக்கப்பட்டால் உங்களுக்கு யோகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. இந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டும் பொழுது மேலே இருக்கக்கூடிய சந்திரனை காண்பித்து ஊட்டப்பட வேண்டும். அதே மாதிரி பசுமாட்டை காண்பித்தும் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வெள்ளி கிண்ணத்தில் இந்த பால், நெய், தேன் கலந்து இந்த சாதத்துல கலந்து அதுக்கப்புறம் முதல்ல ஊட்டுவது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் கூறுகிறது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம